ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். நம்ம கோழி வளர்ப்பு நல்ல முறையிலே போயிட்டுருக்குங்க. நம்ம வீடியோ நல்ல முறையில் ரீச் ஆகி போயிட்டுருக்குங்க. நிறைய பேர் வாட்ச் ஹவர் சேர்த்துறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்க. லைவுக்கும் நல்லா அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகேவா? நான் ஒரு 8லேருந்து 10 மணிக்குள்ளே லைவ் போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு எப்போ ரெஸ்ட் கிடைக்கும், அதாவது எப்போ கொஞ்சம் ஃப்ரீயாகி தைக்க உட்காரணும் அப்போ பார்த்து தான் லைவ் போடுறேன். ஃப்ரீயாகி உட்காந்து நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம நிலமை இல்லை. ஓகேவா? ஏதோ இன்னும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாப்புல தான் இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி வீடியோட டாபிக் சொல்லிடுறேன். எல்லோரும் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. கோழி வளர்ப்பில் தீவனத்தோட பங்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். கோழி வளர்க்குறதுனா நிறைய பேர் ஒரு சிலர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, 2 ரேஷன் அரிசியை தூக்கி போட்டால் அது வந்து வளர்ந்துடும், இல்லை கிண்டி மேயும், அதுக்கு தீவனம் செலவுங்கிறது ரொம்ப இல்லை, நிறையா சம்பாதிச்சிருவாங்க, அந்த கோழி வளர்த்து நல்லா கோடீஸ்வரர் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இது தப்பான முறை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி சுட்டி காட்டுறேன். அதாவது கோழி வளர்த்து கிண்டி மேய்ஞ்சி ஏதோ 4 கோழி வளருது அப்படிங்கிறது வேறு விஷயங்க. தொழில் ரீதியாக பண்ணும்போது கண்டிப்பாக தீவனம் கண்டிப்பாக பங்கு இருக்குங்க, தீவனத்தோட பங்கு. இதை நான் நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன், ஸ்பேராக சொல்லியிருப்பேன், அதாவது எக்ஸ்ட்ரா சொல்லியிருப்பேன். இன்றைக்கி இதை முழு நேரமாக, அதாவது இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாகவே இதை பற்றியே நான் பேச போகிறேன். இது நிறைய பேருக்கு யூசேஜ் ஆகும். கோழினா என்ன, கோழியோட இயல்பு என்ன, கோழி என்ன மாதிரி தீவனம் போட்டால் வளரும், எந்த மாதிரி தீவனம் போட்டால் வளராது, ஏதோ போயிட்டுருக்க பண்ண, அதாவது வருமானம் இல்லாமல் வேணுமா பண்ண, இல்லை வருமானத்தோடு வேணுமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கோட டாப்பிக்கே. ஓகேங்களா? கோழியோட இயல்பு என்னென்னா கிண்டி மேயிறது. சரிங்களா? நம்ம இடத்துல கொஞ்சம் நிறைய இடம் இருக்குது, தண்ணி தெளித்து போட்டோம்னா அது கொஞ்சம் கிண்டி மேயும். சாணி வைக்க இந்த மாதிரி கொஞ்சம் அது கிண்டி மேயிறதுனா என்ன, உள்ளே கரையாக இருக்கும். சரிங்களா? நம்ம பெருக்கி கூட்டி எல்லாம் அள்ளி போட்டுட்டா அதில் கரையான் வராது. கொஞ்சம் குப்பை மாதிரி கிடக்கும் இல்லையா, அந்த இடத்துல தண்ணி தெளித்து விட்டாலோ, இல்லை பனியில் தண்ணியாக இருந்தாலோ அந்த இடத்துல காலையில் விடிய காலமே கிண்டி மேயும் போது கரையான்கள் அதுக்கு கிடைக்கும். சரிங்களா? அது போக தோட்டம் மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுலேயும் போய் கரையான்களை எடுத்துரும். என்ன தான் கரையான் தின்னுட்டாலும் அதுக்கு பசின்னு ஒன்று இருக்கும். ஏன்னு கேளுங்க, ஒரு 4 கோழி 2 கோழி வளர்த்தோம்னா அந்த ஒரு தீவனமே போதுமானது. சரிங்களா? அது போக நம்ம வீட்டில் மிஞ்சினதையும் அதுக்கு போடுவோம், அதையும் சாப்பிட்டோம். நம்ம வீட்டிலேயோ அல்லது பக்கத்துலேயோ சாணி எடுத்துகிட்டு போட்டு அதில் தண்ணி தெளித்தாலும் அதாவது கரையான் வரும். சரிங்களா? சரி, கரையான் மட்டும் தீவனம் போதுமானா போதாது. ஓகேவா? நம்ம மேற் தீவனங்கிறத கொடுத்தே ஆகணும். அதாவது கம்பு, கேழ்வரகு அந்த மாதிரி தீவனங்கள் கொடுத்து ஆகணும். இல்லைன்னா புண்ணாக்கு சம்மந்தமாக ஏதாவது ஒரு புண்ணாக்கை நம்ம கலக்கி அந்த தீவனத்தோடு மிக்ஸ் பண்ணி, அதாவது அரிசியோ, நான் அரிசியாக போடுறதில்ல, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அரிசி ஸ்நாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறேன். ரொம்ப பசியில் அலையுதா, நம்ம ஏதாவது ஒன்று கொடுக்கணும், சரி கொஞ்சம் அரிசியை போடுவோம் அப்படின்னு போட்டால் ஸ்நாக்ஸ் மாதிரி கொஞ்சோண்டு கொடுப்பேன். சரிங்களா? போடாமலாம் இல்லை, போடுவேன். ஆனால் முழு நேர தீவனம் கிடையாது. நான் சோறாக்கி மாட்டுக்கு தண்ணியை வச்சுட்டு அதுலேருந்து ஒரு 2 கப்பு 3 கப்பு எடுத்து கோழிக்கு அள்ளி வச்சுருவேன். சரிங்களா? இப்போ கம்மியாக கோழி இருக்கிறதுனால ஒரு டப்பாவை எடுத்து வச்சாலே சரியாக வருது. முன்னாடி 3-4 டப்பாவில் நான் எடுத்து வைப்பேன். ஓகேங்களா? இது மட்டும் நமக்கு வேலை இல்லை. சரியா? கோழியை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்ம அது என்ன பண்ணுது, கரையானுக்கு இது பண்ணுவோமா இல்லை வேறு எதுவும் செட் பண்ணுவோமாங்கிறத தவிர, கோழி தீவனம் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம உள்ளே கொண்டு வந்தோம்னா அதுக்குள்ள சத்தான தீவனத்தை பெரிய கோழிகளுக்கு மட்டும் கொடுக்கக்கூடாதா, சின்ன கோழிகளுக்கு மட்டும் கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு சிலர் கேள்வி கேட்குறீங்க. சரிங்களா? பெரிய கோழிக்கு, அதாவது கோழி 5 விதமாக பிரிக்கலாங்க. ஒன்று சின்ன குஞ்சு, இந்த ப்ளூடிங் செட்டப்பில் இருக்கு இல்லையா, அந்த சின்ன குஞ்சு, இடைவெட்டு, அதாவது என்ன சொல்லுவாங்க, வெடக்கோழின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுக்கு அடுத்த செட்டு, அதாவது இதுலேருந்து ஒரு 2 மாதம் கோழி குஞ்சுக்கு அப்புறம் ஒரு 3 மாதம் ஆயிடுச்சுன்னா வெடக்கோழின்னு சொல்லுவாங்க. இந்த காய்ச்சி ஊற்றுறக்கு, இல்லை என்ன சொல்லுவாங்க, அந்த கை கால் ஊனம் இது உடஞ்சிருச்சுன்னா அதை சமைச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லி வெடக்கோழியாக கொடுங்க. முட்டையிடுறதுக்கு முன்னாடி உள்ள பருவம். சரியா? அது 3வது பெரிய கோழி. இப்படி 3 விதமாக பிரிச்சுக்கலாம். சரியா? 4வது அடைக்கோழி, 5வது சேவல். சரியா? என்னோட இதை டார்கெட்டில் சொல்லவா, இந்த சின்ன குஞ்சுக்கு நான் 2.5 மாதம் வரைக்கும் கோழி தீவனம் மட்டும்தான் கொடுக்குறேன். சரிங்களா? அந்த 2 மாதத்துக்கு அப்புறம் இடையில தேங்காய் புண்ணாக்கு,
இந்த சோறு வேக வச்சது எல்லாம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிக்கிறேன். அதாவது வெளியே விடுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் பழக்கிட்டு அப்புறம் வெளியே விடுறேன். அப்போ பெரிய கோழிகளுக்கு வந்து ரொம்ப பெரிய தீவனம் கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு சத்தான ஆகாரம் கொடுத்தா தான் முட்டை வந்து குவாலிட்டி, அதாவது பெரிய முட்டையாகவும் கிடைக்கும். கொஞ்சம் சத்தான ஆகாரம் இருந்தால் தான் அது ஒழுங்காகவும் முட்டையிடும். சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து பெரிய கோழிகளுக்கு தீவனம் கொடுக்கணும். அதை வந்து கம்மியான விலையில் நம்ம தேர்ந்தெடுத்து, அதாவது தவிடு, புண்ணாக்கு கொஞ்சம், கோழி தீவனம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி கம்மியான சோறாக்கி நான் வைக்கிறேன். ஓகேவா? செட் ஆனால் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரும் எது செட் ஆகுது, எப்படி வளர்க்குறீங்கிறத பிரிச்சுக்கோங்க. அப்போ அது வந்து தீவன செலவை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடுறேன். ஆனால் சத்துள்ள ஃபுட்டு போகுது. ஓகேங்களா? பெரிய கோழிக்கு. அடைக்கோழிக்கு என்னென்னா, அடைக்கோழி எந்திரிச்சு வரும்போது வந்து கொஞ்சம் கோழி தீவனம் வச்சு தண்ணியை வச்சுருவேன் நான். ஓகேங்களா? ஏன்னா அது எப்போதான் சாப்பிட வருது, கொஞ்சம் அடையிலே படுத்துருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த் அதுக்கு தேவை. சரிங்களா? அந்த மாதிரி கொடுப்பேன். கண்டிப்பாக தண்ணியை தீவனம் 2 நாளைக்கு ஒருக்கா அந்த அடைக்கோழி கொடுத்தாகணும். இல்லைன்னா அடையிலே அது கோழி செத்து போயிடும். ஓகேங்களா? சேவல் எப்படி பிரிக்கிறேன்னா, சேவல் ஒரு 10 கோழி 20 சேவல் இருந்துச்சுன்னா அதை வந்து நான் மெயினாக வந்து ஃபுட்டு வந்து அதுக்கு அவ்வளோவா கொடுக்கறதில்ல. என்ன காரணம்னா, அது கிண்டி மேய்கிறது, அங்கிட்டு இங்கிட்டு போய் சாப்பிட்றது எல்லாமே கொஞ்சம் தள்ளி போய் மேயும் ஒன்றாச்சு. அது வந்து எனக்கு வந்து நிறைய சேல்ஸ் கிடையாது. சீக்கிரமாகவே விற்றுடுறேன். அதுபோக அதுக்கு வந்து இந்த மிச்ச மீதி இந்த இடைவெட்டு, அதாவது வெடைக்கோழியிலேருந்து சாப்பிட்றது, இந்த பெரிய கோழிக்கிட்ட சண்டை ஓட்டு சாப்பிட்றது அப்படின்னு அது எங்கேயா பிச்சு பிடிங்கி சாப்பிட்றோம். அதனால் அதுக்கு வந்து தனியான ஃபுட்டுன்னு நான் கொடுக்கறதில்ல. இதில் மிக்ஸ் ஆகி சாப்பிட்றத சாப்பிட்டுக்குங்க. ஓகேங்களா? இதுதான் என்னோட இது. அப்போ சின்ன கோழி குஞ்சு, வெடைக்கோழி குஞ்சு, பெரிய கோழி, சேவல், ப்ளூடிங் செட்டப், நான் 5 விதமாக பிரித்து 5 விதமாக அதை வந்து கேர் பண்ணுறேன். அப்போ வெடைக்கோழிக்கு தீவனம் கொடுக்க வேண்டியதில்லைன்னா அதுக்கும் கொடுக்கணும். என்ன சொல்கிறேன்னா, 2.5 மாதம் வரைக்கும் கோழி தீவனம் காஸ்ட் வந்து அதிகம். ஓகேங்களா? கோழி தீவனம் தயார் பண்ணலான்னா தயார் பண்ணலாம். ஓகேங்களா? நமக்கு வந்து பொறுமை பத்தாது, நம்ம வேறு ஃபீல்டில் இருக்கோம். அப்போ வந்து கோழி தீவனம் வாங்கி போட்டால் எனக்கு வந்து ஒரு மூடை எடுத்துனா 2 மாதம் 2.5 மாதத்துக்கு வருங்க. அந்த அளவுக்கு கொஞ்சமாக தான் செலவாகுது. ஓகேங்களா? அதை பத்திரப்படுத்தி மூடையை வீட்டுக்குள்ளே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போடுறோம். வேஸ்ட் ஆகாத அளவுக்கு அதாவது ட்ரிங்கர் ஃபீட்ரு அந்த மாதிரி பயன்படுத்திக்கிறோம். ஓகேங்களா? தீவனம் வேஸ்ட் ஆகாத அளவுக்கு நம்ம கேர் பண்ணிக்கிறோம். இந்த அளவு இப்படித்தான் வந்து வளர்க்குற முறையை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். வெளியே ஏனோ தானான்னு போட்டு வளர்த்தோம்னா கண்டிப்பாக லாபம் பெற முடியாது. ஓகேங்களா? இது போக நிறைய பேர் கஷ்டம் இல்லாமல் கோழி வளர்க்குறீங்க அப்படின்னு ஒரு சிலர் கமெண்டில் போடுறாங்க. சரிங்களா? கஷ்டம் இல்லாத எந்த தொழிலுமே கிடையாது. ஆனால் வெளியே போய் வேலை பார்க்குறத விட இது கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இது வந்து முட்டை எடுக்கிற கோழி, முட்டை விடுற கோழியை பிடிச்சி போட்டு முட்டை எடுக்கிற வேலை இருக்குது. அது உடஞ்சிராமல் சீக்கிரத்தில் போய் அதை எடுத்து கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிற வேலை இருக்குது. ப்ளூடிங் செட்டப்பில் இருக்கிறதுக்கு பேப்பர் போடுறேன் நான், பேப்பர் மாற்றுற வேலை இருக்குது. தண்ணி வைக்கணும். அது ஏதாவது இதாகிருக்கான்னு பார்த்து மாட்டாலிட்டி ஏதாவது செத்து போகிற நிலமையில கூட இருக்கும் நசுங்கி, அதை கிளியர் பண்ணணும். ஏதாவது தூங்குதான்னு பார்க்கணும். என்னென்ன பண்ணணுமோ கோழி பண்ணையை க்ளீன் பண்ணணும். சேவல் வந்து வித்தியாசமாக வெளியே போச்சுன்னா அதை எப்படி வந்து நம்ம பிடிச்சி போடுறதுன்னு பார்க்கணும். அப்படி பார்த்தா நம்ம வந்து 12 மணி நேரம் வந்து 12 மணி நேரம் ரெஸ்ட்டு, 12 மணி நேரம் அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? ரசித்து பார்த்தோம்னா அதோட ஃபீலிங்ஸை நம்ம உணர்ந்துக்க முடியும், அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அது நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? இப்படித்தான் போயிட்டுருக்கணும் ஒழியே கஷ்டப்படாமல் கோழி வளர்க்குறோம் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. கஷ்டப்படாமல் எதுவுமே நமக்கு வந்து நிரந்தரம் கிடையாது. ஒரு சில நேரம் நம்மளால் முடியலையா அன்னைக்கு வந்து அது மேனேஜ் பண்ணிக்கும். அப்படின்னாலும் 1 முட்டை 2 முட்டை ஏதாவது ஃபெயிலியர் ஆகும். அடுத்த கோழி போய் விட்டு அதை உடைக்கும். ஏதாவது 1 2 போகுமே வெளியே மாட்டாலிட்டி ஆக தான் செய்யும். அன்னைக்கு ஒன்றும் நமக்கு ஒன்றும் பெரிய லாஸ் கிடையாது. நம்ம வேலைக்கு போகாமல் இருந்தால் அன்றைக்கி சம்பளம் கிடைக்காது இல்லையா? ஆனால் இது அப்படி கிடையாது. கொஞ்சம் நமக்கு நட்டானாலும் நமக்கு வந்து நம்ம வீட்டிலையே இது பண்ணுறதுனால ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்குது. இன்னொன்று, தாயிடம் இருந்து நிறைய பேர் குஞ்சை பிரித்து வளர்க்குறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகேங்களா? எனக்கும் ரொம்ப ஆசை தாங்க. கோழியோட தாய் கோழியோட குஞ்சுகளை விட ரொம்ப ஆசை தான். அதுக்குள்ளே செட்டப்பை என்னால் உருவாக்க முடியல. ஏற்கனவே செலவு பண்ணிகிட்ருக்கோம். இதுலேருந்து நம்ம ஒரு வருமான ஃபியூச்சரில் அதுக்குள்ளே செட்டப்பை நான் கண்டிப்பாக உருவாக்குவேன். அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக போகணுங்கிறதுல வைராக்கியமாக தான் இருக்கேன். நான் வந்து உங்களோட சேர்ந்து தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? லாப நட்டம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் ஒரு கோழி பண்ண பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணிவிட்டு உங்களோட சேர்ந்து வரல. ஓகேங்கிற மாதிரி போயிட்டு